ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்பு இல்லம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நான் சைவம் தான் சாப்பிடுவேன். ஆனால் அசைவ பிரியர்கள் சாப்பிட்ற மீன் வறுவலை பார்க்கும்போது எனக்கும் மீன் வறுவல் சாப்பிடணும் போல் டெம்டிங்காக இருக்குது. மீன் வறுவல் மாதிரியே ஏதாவது ஒரு ரெசிபி இருந்தால் எப்படி இருக்கும்னு டெம்டிங்காக இருக்கிற சைவ பிரியர்களுக்கான சைவ மீன் வறுவல் ரெசிபி தான் நான் செய்ய போகிறேன். உள்ளே சாஃப்டாகவும் வெளியே கிறிஸ்பியாகவும் இருக்கும். ரொம்பவே சூப்பராக செஞ்சிடலாம். அதுக்கு இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா ஒரு வாழைக்காய், 2 உருளைக்கிழங்கு, கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு சோயா சங்க் இதுதான் எடுத்து வச்சுருக்கேன். வாழைக்காயும் உருளைக்கிழங்கும் நம்ம தோல் சீவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ நாம் இதை தண்ணி ஊற்றி வாழைக்காயும் உருளைக்கிழங்கும் வேக வச்சுக்கலாம். சோயா சங்கும் நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு வாழைக்காயும் வெந்துட்டுருக்கு. சோயா சங்கு நான் முதல்ல சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சாச்சு. அதை நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுட்டு உருளைக்கிழங்கு வாழைக்காயும் நல்லா வெந்துருச்சு. அதை நான் நல்லா மேசர் வச்சு மசிச்சு விட்டுறேன். இது அப்படியே இருக்கட்டும். சோயா சங்கு பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியெல்லாம் பிழிஞ்சு எடுத்தாச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஊட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் உப்பும் போட்டு வாழைக்காய் உருளைக்கிழங்கு சோயா சங்கோட பிரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா தனி மிளகாய் தூள், சில்லி பவுடர், கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, கடலை மாவு, ஒரு முட்டை, தேவையான அளவுக்கு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வைங்க. ஒரு தோசைக்கல்லை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கருவேப்பில் போட்டு நல்லா அந்த மீன் வடிவத்துக்கு உள்ளங்கையில் வச்சு தட்டி சென்டரில் ஒரு ஹோல்ஸ் போட்டு 2 பக்கமும் திருப்பி திருப்பி வேக வச்சோம்னா முருகலாக மீன் வறுவலுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி சூப்பரான அசைவ பிரியர்களுக்கான மீன் வறுவல் ரெடி. இப்போ பாருங்கள், நான் 2 பக்கமே நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். உண்மையாலுமே கண்டே பிடிக்க முடியாது. நம்ம மீன் வறுவல் போலவே தான் இருக்கும். சாப்பிடும்போது மட்டுமே நல்லா கண்டுபிடிக்க முடியும். அந்த உருளைக்கிழங்கோட ஃப்ளேவர், வாழைக்காய் சோயா சங்கோட ஃப்ளேவரோடு கண்டுபிடிப்பாங்க. இல்லைன்னா நம்ம சொன்னால் மட்டுமே தான் தெரியும். மீன் வறுவலுக்கே டஃப் கொடுக்குற சைவ பிரியர்களுக்கான சைவ மீன் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிருச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.